வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பொன் எழில் பூத்தது புதுவானில் கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் வில்லியம்ஸ் அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்த போது எப்போதும் போல் மதி அவனுக்கும் கணவனுக்கும் காஃபி கலக்க பாலை காய்ச்சினாள். சரண்யாவுக்கு விடுமுறைதான் என்பதால் அவள் வீட்டில்தான் இருந்தாள். அப்போதுதான் ஏதோ யூடியூப் பார்த்து அவள் சாக்லேட் மில்க் ஷேக் செய்திருந்தாள். மதி காஃபி போடுவதை கவனித்தவள், அண்ணி, நான் மில்க் ஷேக் முடித்து விட்டேன், இதையே அவர்களுக்கு தருகிறேன் என்று கூற, சரிமா என்று விட்டு அடுப்பை அணைத்து விட்டாள் மதி. தான் போட்டிருந்த மில்க் ஷேக்கை 2 அழகிய கிளாஸ் டம்ளரில் ஊற்றி மேலே எடுத்து சென்றாள் சரண்யா. அவள் கொடுத்த மில்க் ஷேக்கை எடுத்து கொண்ட வில்லியம்ஸ், என்ன வழக்கமாக வரும் காஃபியை காணவில்லை, இன்று என்ன ஸ்பெஷல் என்று கிண்டலாக கேட்க, இந்த சரண்யா கிச்சனுக்கு போனதுதான் ஸ்பெஷல் என இல்லாத காலரை தூக்கி விட்டு கொண்டாள் அவள். நம்பி குடிக்கலாமா சரண்? சந்தேகமாக வில்லியம்ஸ் கேட்க, வேண்டாம் என்றால் கொடுங்க என்றாள் அவள் கோபத்துடன். விட்டால் அடித்து விடுவாய் போலையே, இப்போ எப்படி குடிக்கிறேன் பார் என்றவன் வேகமாக குடிக்க, அது மில்க் ஷேக், ரசித்து குடிக்கணும் என்றாள் அவள் கடுப்பு போல. அதில் சிரித்து விட்டவன், நீ சொன்னால் சரிதான்மா என்று விட்டு மெதுவாக குடிக்கத் தொடங்க அவளும் சிரித்து கொண்டே இறங்கி வந்து விட்டாள். சிறு வெட்கத்துடன் சிரித்து கொண்டே வந்தவள் மதியை கவனிக்காமல் கதிரை தூக்கி கொஞ்ச தொடங்கிவிட, நாத்தனாரின் வித்தியாசமான செயலை முகம் சுருங்க பார்த்தாள் மதி. அவள் முகத்தில் லேசாக ஏறி இருந்த செம்மை நிறம் எதையோ உணர்த்த அதில் மெலிதாக சிரித்து கொண்டவள் உடனடியாக எதுவும் கேட்காமல் தன் வேலையை கவனித்தாள். அகத்தியின் அலுவலகம் கிளம்பி சென்றதும் மதியை தேடி அவர்கள் அறைக்கு வந்தாள் சரண்யா. மதி அப்போதுதான் கதிரை குளிக்க வைத்து உடை மாட்டி விட்டு கொண்டிருந்தாள். அண்ணி, இன்னைக்கு வெளியே போவோமா? எங்கடா? 2 நாளில் கதிருக்கு பர்த்டே வருகிறது இல்லையா அண்ணி? அன்றுதான் அண்ணாக்கும் பர்த்டே. கதிர் பர்த்டேக்கு அண்ணா செய்வார், ஆனால் அவர் பிறந்த நாளை கண்டுகொள்ளவே மாட்டார். அட்லீஸ்ட் நாமாவது கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? அதான் வாங்க போகிறேன். நீங்களும் வாங்குவீங்க தானே? அதான் இன்று போகலாம் என்று பார்த்தேன். கதிர் பிறந்த நாள் மதிக்கு தெரியும், ஆனால் அன்றுதான் அகத்தியனுக்கும் பிறந்த நாள் என்பது அவளுக்கு புதிய செய்தி. கணவன் பிறந்த நாள் என்றதுமே மதிக்கும் உற்சாகம் தொற்றிக் கொண்டது. போகலாம் சரண்யாம்மா, தோ ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், நீ இவனை பார்த்துக்கொள் என்று விட்டு மதி ட்ரெஸ் எடுக்க சரண்யாவும் கதிரை தூக்கி கொண்டு வெளியே வந்து விட்டாள். மதியும் வந்ததும் மூவரும் கனகராஜிடம் சொல்லி கொண்டு கிளம்பினர். வீட்டு காரிலேயே தான் சென்றனர். உடைகள், கிஃப்ட் ஐட்டங்கள் என அனைத்தும் இருக்கும் 7 தளம் கொண்ட ஒரு பெரிய கடைக்குத்தான் சென்றனர். முதலில் கதிருக்கும் அகத்தியனுக்கு சரண்யா மதி இருவருமே ட்ரெஸ் எடுத்தனர். அண்ணி, நான் அண்ணாக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்க போகிறேன், நீங்க என சரண்யா கேட்க மதிக்கு தங்கமெல்லாம் வாங்க சங்கடமாக இருந்தது. சம்பளம் என அகத்தியன் கொடுத்திருந்த பணம் அப்படியே இருந்ததுதான். ஆனால் அதை மொத்தமாக செலவழிக்க அவளுக்கு மனம் வரவில்லை. நான் வேறு ஏதாவது பார்க்கிறேன் சரண்யாம்மா என மதி கூறிவிட, சரண்யாவும் தன் பரிசை முதலில் வாங்கிவிட்டாள். சரண்யா வாங்கும் வரை பலவாறு யோசித்து கொண்டிருந்த மதி வாட்ச் வாங்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருந்தாள். சரண்யா கதிரை வைத்து கொள்ள கணவனுக்கு பார்த்து பார்த்து அழகான வாட்சாக தேர்ந்தெடுத்தாள் மதி. அதிகம் விலை இல்லாமல், அதே நேரம் ரொம்பவும் சீப்பாக இல்லாமல் மிதமான விலையில் அழகான வாட்சாக தேர்ந்தெடுத்திருந்தாள். அதை பார்த்த சரண்யாவும் அழகார் கண்ணே என்று கூற அதையே பேக் செய்து கொண்டனர். கதிருக்கு சரண்யா தங்க செயின் வாங்கி இருக்க மதி அவன் அமர்ந்து ஓட்டி விளையாடுவது போல ஒரு வண்டி வாங்கி கொண்டாள். பிறந்த நாள் அன்று காலையில் முதலில் மதிதான் எழுந்தாள். எப்போதும் போல் காலையில் கணவனுக்கு காஃபி கலந்து எடுத்து வந்தவள் அவன் ஃப்ரெஷ்ஷாகி வந்ததும் ஹாப்பி பர்த்டே அகத்தியன் என்று கூற, தேங்க்ஸ் என்றான் அவன் சாதாரணமாக. ஒரு சின்ன கிஃப்ட் என அவள் தான் வாங்கி வந்திருந்த கிஃப்டை கொடுக்க, இதெல்லாம் வேறு வாங்கினாயா என்ன என ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டே அதை வாங்கி கொண்டான் அகத்தியன். பிரித்து பாருங்களேன் ஆசையுடன் அவள் கூற, காஃபி கப்பை கீழே வைத்தவன் மறுக்காமல் அதை பிரித்தான். அதில் இருந்த வாட்சை ஆச்சரியமாக பார்த்தவன், என் வாட்ச் உடைந்ததை கவனித்தாயா என்ன? நேற்று தானே உடைந்தது, அதற்குள் எப்படி என குழப்பத்துடன் அவளை பார்க்க, உங்கள் வாட்ச் உடைந்து விட்டதா என்றாள் மதி. அவள் கேள்வியில் இருந்தே அவளுக்கு தெரியாது என அவனுக்கு புரிந்து விட்டது.
எப்படியோ சரியான நேரத்தில் சரியான பொருள்தான் வாங்கி இருக்கிறாய். தேங்க்ஸ். குளித்துவிட்டு கட்டிக்கொள்கிறேன் என அகத்தியன் கூறிவிட மதிக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவள் வாங்கும்போது கூட அவன் அந்த வாட்சை கட்டிக்கொள்வான் என்றெல்லாம் அவள் நினைக்கவே இல்லை. எதுவும் திட்டாமல் இருந்தாலே போதும் என்ற மனதுடன் தான் அவள் அதை கொடுத்ததே. அதற்கு அவன் காண்பித்த எதிர்வினை அவளுக்கு ஆச்சரியத்துடன் பெரும் நிறைவையும் கொடுத்தது. இருக்கும் ஆச்சரியம் பத்தாது என அவள் எடுத்து கொடுத்த உடையை வேறு அவன் குளித்து அணிந்து கொண்டு வர அவளுக்கோ மயக்கம் போடாத குறைதான். குட் செலக்ஷன் மதி என அகத்தியன் கூறியதில் ஒருவாறு தன் திகைப்பில் இருந்து மீண்டவள் தேங்க்ஸ் என திக்கி திணறி கூறினாள். காலை உணவை முடித்து கொண்டு அகத்தியன் அலுவலகம் கிளம்ப தயாராக தயங்கிக் கொண்டே அவனிடம் வந்து நின்றாள் மதி. கோவிலுக்கு போவோமா? கதிருக்கும் பிறந்த நாள் இல்லையா? நீங்களும் வர முடியுமா? தயக்கத்துடன் தான் மதி கேட்டாள். என்னை நீ அதிகாரம் பண்ணாதே என கத்தி விடுவானோ என்ற பயம் அவளுக்கு. அவள் கேட்டதும் ஒரு நொடி யோசித்தவன், ஓகே இரு, ஒரு ஃபோன் மட்டும் செய்துவிட்டு வருகிறேன் என்றவன் ஃபோனை எடுத்துக்கொண்டு நகர்ந்துவிட இன்று அவன் நிச்சயம் ஏதோ நல்ல மனநிலையில் இருக்கிறான் என்றுதான் மதிக்கு தோன்றியது. அகத்தியன் வருவதற்குள் கதிரையும் மதி தயார் செய்திருக்க அவன் வந்ததும் மூவரும் கிளம்பினர். மதி சொன்ன கோவிலுக்குத்தான் அகத்தியன் அவளை அழைத்து வந்திருந்தான். இது எனக்கு ரொம்பவும் நெருக்கமான கோவில் அகத்தியன். மனம் கஷ்டமாக இருக்கும்போது, அம்மா நினைவு வரும்போதெல்லாம் இங்கேதான் வருவேன். மனதார ஏதாவது வேண்டிக் கொண்டால் கண்டிப்பா நடக்கும். நீங்களும் உங்களுக்கு வேண்டியதை வேண்டிக்கோங்க என மதி கூற, நிஜமாகவே கிடைக்குமா என்றான் அகத்தியன் சந்தேகமாக. மனதார எந்த நல்ல விஷயம் வேண்டிக் கொண்டாலும் நடக்கும் அகத்தியன் என அவள் அழுத்தமாக கூற, பார்ப்போம் என்றவன் கடவுள் சந்நிதியில் அவள் கூறியது போலவே ஏதோ வேண்டிக் கொண்டான். என்ன வேண்டிக் கொண்டானோ அவனுக்கு மட்டுமே வெளிச்சம். மதியும் கண்களை மூடி அவன் நலமும் கதிர் நலமும் முடிந்தால் அவன் காதலும் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அங்கேயே பொங்கல் பிரசாதமாக கொடுத்து கொண்டிருக்க அதை வாங்கி கொண்டு வந்து மண்டபத்தில் அமர்ந்தனர். குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டிய மதி, என்ன வேண்டிக்கிட்டீங்க என அகத்தியனிடம் கேட்க, இன்னொரு துரோகம் நடக்கக்கூடாது என்றான் அவன். அவளுக்கு சரியாக புரியவில்லை. ஏதாவது வேலை பிரச்சனையா? அவனை பார்க்காமல் குழந்தையை பார்த்து கொண்டே அவள் பேசி கொண்டிருக்க அகத்தியன் அவளையே பார்த்து கொண்டிருந்ததை அவள் அறியவில்லை. இல்லை என ஒற்றை வார்த்தையில் அவன் கூறிய பதிலில் தான் அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். பின்ன லீவ் இட். நீ என்ன வேண்டிக் கொண்டாய்? நீங்களும் கதிரும் நல்லா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டேன். உனக்காக எதுவும் வேண்டிக் கொள்ளவில்லையா? உங்க காதலைத்தான் கேட்டேன். கிடைக்கவா போகிறது என மனதில் நினைத்து கொண்டவள், அது ரகசியம், சொல்ல மாட்டேன் என விளையாட்டாக கூற, இந்த வாழ்க்கை இடையில் போகக்கூடாது என்று வேண்டிக் கொண்டாயோ? அவன் குரலில் நிச்சயம் நல்ல உணர்வு இருக்கவில்லை. அவள் ஆம் என்று சொன்னாலே தவறாகத்தான் எடுத்துக்கொள்வான் என அவன் குரலில் இருந்தே அவள் கண்டு கொண்டாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் அளவு வைத்து கொள்ள மாட்டேன் என அவள் கூறியதில் அவன் முகம் தெளிவடைந்ததை பார்த்து உள்ளுக்குள் வலித்ததை முயன்று விழுங்கி கொண்டாள் மதி. சிறிது நேரம் அமர்ந்திருந்துவிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்து விட்டனர். நான் மதியம் வரேன் மதி என்ற அகத்தியன் அவர்கள் இருவரையும் மட்டும் இறக்கி விட்டுவிட்டு சென்று விட்டான். அன்று மாலை கதிருக்காக சின்ன பர்த்டே பார்ட்டி ஏற்பாடு செய்திருந்தனர். கதிருக்கு முதல் பிறந்த நாள் என்பதால் அதை நன்றாக செய்ய வேண்டும் என பெரிதாகவே ஏற்பாடு செய்திருந்தான் அகத்தியன். 6 மணிக்கு மேல் கேக் வெட்டுவது, இரவு டின்னர் என எல்லாம் வீட்டிலேயே ஏற்பாடு செய்திருந்தான். அவர்கள் வீட்டின் பின்புறம் பெரிய கார்டன் இருக்கும். அங்கேயே பஃபே முறையில் டின்னர் ஏற்பாடு செய்திருந்தான். சிறிது நேரத்தில் வரவேற்பறையில் அலங்காரம் செய்ய ஆட்கள் வர அதற்கு மேல் அனைவருக்குமே வேலை சரியாக இருந்தது. மதியம் போல் வந்துவிட்ட அகத்தியனும் வேலையைத்தான் கவனித்து கொண்டிருந்தான். மாலை அனைவரும் உடை மாற்றிக்கொண்டு தயாராகிவிட அகத்தியன் மட்டும் அதே உடையில்தான் சுற்றி கொண்டிருந்தான். முகம் அலம்பி ஃப்ரெஷ்ஷாகி வந்த போதும் அவன் உடை மாற்றவே இல்லை. நீங்கள் இன்னும் ட்ரெஸ் மாற்றவில்லையா அகத்தியன் என மதி கேட்க, எனக்கும் இன்று பர்த்டே தானே, அதான் பர்த்டே ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் என்றான் அவன். சரண்யா, மாமா வாங்கி கொடுத்ததெல்லாம் இருக்கே மெதுவாக கூறியவளை திரும்பி அழுத்தமாக பார்த்தவன், என் இஷ்டம் என அவள் கண்களை பார்த்து கூற அவன் குரலில் இருந்த அழுத்தத்தில் அவள் வெற்றிகரமாக ஓடி வந்து விட்டாள். அவள் சென்றதை பார்த்து அவன் முகத்தில் மெலிதான ஒரு புன்னகை தோன்றி மறைந்தது. பார்ட்டிக்கு அனைவரும் வரத் தொடங்கிவிட அகத்தியன் மதி இருவரும் அனைவரையும் வரவேற்றனர். சிறிது நேரத்தில் கதிரை தூக்கி கொண்டு வந்த மதி கேக் வெட்டுவதற்காக அவனை
அகத்தியன் கைகளில் கொடுக்க குழந்தையை வாங்காமல் மனைவி காதருகில் குனிந்தவன், நீதானே அவனுடைய அம்மா, நீதான் வெட்டணும் என்று கூறிவிட்டு நிமிர்ந்துவிட, முகம் மாறாமல் பல்லை காட்டி வைத்தவள் கணவனை ஒரு முறை பார்த்துவிட்டு தானே கதிர் கையை பிடித்து கேக்கை வெட்டினாள். கதிர் கையால் அவள் அகத்தியனுக்கு கேக்கை ஊட்ட அதை வாங்கி கொண்டவன் அவளைப் போலவே மகன் கையால் அவளுக்கும் ஊட்டினான். அவன் செய்கையை எல்லாம் பார்த்தவளுக்கு ஏதோ காதல் கணவன் போல்தான் இருந்தது. இவர் பேசாமல் நடிக்கப் போகலாம் என்றுதான் அவளுக்கு தோன்றியது. பரிசுகள் கொடுத்ததும் அனைவரும் டின்னர் சாப்பிட சென்று விட்டனர். வில்லியம்ஸும் பார்ட்டிக்கு வந்திருந்தான். அகத்தியனுடன் நின்று பேசிக் கொண்டிருந்தான். அகத்தியனுக்கு ஏதோ ஃபோன் வர மதியை அழைத்து கதிரை கொடுத்துவிட்டு ஃபோனுடன் நகர்ந்தான் அகத்தியன். மதியம் நகரப்போக, சமையல் நீங்களும் செய்வீங்களா என்ற வில்லியம்ஸ் குரல் அவளை தடுத்து நிறுத்தியது. இல்லை வில்லியம்ஸ், எல்லாம் வெளி ஆட்கள் தான் செய்தாங்க. நல்லா இருக்கா? இந்தியன் ஃபுட் எப்போதுமே நல்ல டேஸ்ட்டு தான். அண்டு இந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது என வில்லியம்ஸ் கூறி வைக்க அவனை புரியாமல் பார்த்தாள் மதி. இவன் யார் இதையெல்லாம் சொல்வதற்கு என்ற கோபம் வர அவனுக்கு எந்த பதிலும் கூறாமல் அவள் வேகமாக நகர்ந்து வந்துவிட்டாள். காலை வழக்கம் போல் வாக்கிங் போய்விட்டு வந்த கனகராஜ் அன்று தலை சுற்றுகிறது என்று அமர்ந்துவிட மதிதான் பதறிவிட்டாள். என்ன பண்ணுது மாமா என அவள் பதட்டத்துடன் கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, நேற்று சுகர் மாத்திரை போட மறந்துட்ட, அதான் தலை சுத்துறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போகும் என மெதுவாக கூறியவர் சோஃபாவிலேயே படுத்து கண்களை மூடிவிட அவரை தொந்தரவு செய்யாமல் ஒரு போர்வை மட்டும் எடுத்து வந்து அவருக்கு போர்த்தி விட்டாள் மதி. அவரை பார்த்து பயந்த சரண்யா அகத்தியனிடம் அவள் நடந்ததை கூற, மாத்திரையை எல்லாம் ஒழுங்காக எடுத்துக்கொண்டால் என்ன இவருக்கு என புலம்பிக் கொண்டான் அகத்தியன். மாமா எழுந்து கொள்ளும் வரை இங்கேயே இருக்கீங்களா அகத்தியன்? ஹாஸ்பிட்டல் ஏதாவது கூட்டிட்டு போக வேண்டுமென்றால் நீங்க இருந்தால் தான் நல்லா இருக்கும். மதி கூறியது அவனுக்கும் சரியாக பட்டதால் அவனும் வீட்டிலேயே இருந்தான். நானும் லீவ் போடவான்னா என சரண்யா பயத்துடன் கேட்க, பயப்படவெல்லாம் ஒன்றும் இல்லை சரண்யாமா, ரெஸ்ட் எடுத்து எழுந்து மாத்திரை போட்டாலே சரியாகிவிடும், நீ பாட்டுக்கு கிளம்புடா என அகத்தியன் கூறிவிட அவளும் அதற்கு பின்தான் பயம் தெளிந்து கிளம்பினாள். மதி வேலைகளை எல்லாம் கதிரை தூக்கி கொண்டே செய்ததை அன்றுதான் அகத்தியன் கவனித்தான். அவள் சமையல் அறையில் இருக்கும்போது கூட அவள் கண் பார்வையில் தான் குழந்தையை விளையாட விட்டாள். வேலைக்காரர்களை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அவள் கதிர் விஷயத்தில் எங்குமே கவனக்குறைவாக இருக்கவில்லை. கதிர் மேல் ஒரு கண் வைத்து கொண்டே அவள் காய் நறுக்கி கொண்டிருக்க, நீ வேலையை பார்மதி, நான் கதிரை பார்த்து கொள்கிறேன் என மகனை தூக்கிவிட்டான் அகத்தியன். தந்தை தூக்கியதும் கதிரும் குஷியுடன் அவன் மீது தொற்றிக்கொண்டு விளையாடத் தொடங்கிவிட்டான். கனகராஜ் எழுந்தபோது மதி அகத்தியன் இருவருமே கனகராஜிடம் வந்தனர். எப்படி இருக்கு மாமா? எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுங்க மாமா. ஆமாம்ப்பா, வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம். இல்லை டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லவா என அகத்தியன் கேட்க மெலிதாக சிரித்து கொண்ட கனகராஜ், அடடா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, வா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டால் சரியாக போகும். சமையல் ஆச்சாமா? மதிப்புறம் திரும்பி அவர் கேட்க, ஆச்சு மாமா என்றாள் மதி. வந்து போடுமா என்று விட்டு அவர் வந்து உணவு மேசையில் அமர மதியும் அவருக்கு பரிமாறினாள். மாத்திரை எல்லாம் ஒழுங்காக எடுத்துக்கோங்க டாட், மறக்கக்கூடாது என அகத்தியன் கூற, இனி நானே எடுத்து கொடுக்கிறேன் அகத்தியன், நான் பார்த்துக்கிறேன் என மதியே பதில் கூறிவிட்டாள். அடுத்து வந்த நாட்களில் அகத்தியன் கவனித்து பார்த்தபோது உண்மையாகவே மதிதான் கனகராஜை பார்த்து கொண்டாள். அவருக்கு நேரத்துக்கு அவளே தினமும் மாத்திரை எடுத்து கொடுத்து போட வைத்தாள். அதை கவனித்து கொண்ட அகத்தியன் அதற்காக தனியாக மதிக்கு நன்றியும் கூறினான். ரொம்ப தேங்க்ஸ் மதி, அப்பா இதிலெல்லாம் கவனமாக இருக்க மாட்டார், நீ பார்த்து கொள்வதால் தான் ஒழுங்காக மாத்திரை போடுகிறார் என அகத்தியன் கூற, இதுக்கெல்லாம் நன்றி சொல்வீங்களா அகத்தியன்? நொடிக்கு ஒரு முறை நான் வெளியாள் என்று நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டுமா உங்களுக்கு என்று கோபத்துடன் கேட்டாள் மதி. அவள் கேட்டதும் தான் பேசியதில் அப்படி ஒரு அர்த்தம் இருந்ததே அகத்தியனுக்கு உரைத்தது. அவன் அதுபோல் நினைத்து பேசவில்லைதான். ஆனால் அவள் கூறிய போது வேறு எதுவும் சொல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. நான் அப்படி நினைத்து சொல்லவில்லை மதி, ஆனாலும் நான் சொன்ன தேங்க்ஸ் சரியானதுதான் என்றே அவன் முடிக்க, திருந்தவே மாட்டார் என்று நினைத்து கொண்டாள் மதி. பல நாட்களுக்கு பின் அன்று இரவு எப்போதும் வரும் நேரத்திற்கு அகத்தியன் வரவில்லை. இதுபோல் தாமதமானால் அவன் குடித்துவிட்டுத்தான் வருவதால் அன்று விட்டுவிடக்கூடாது என அவனுக்கு ஃபோனில் அழைத்தாள் மதி. ஃபோனை எடுத்ததுமே, சொல்லு மதி என சாதாரணமாக தொடங்கினான். நேரமாச்சே அகத்தியன், வீட்டுக்கு வரவில்லையா
ஒரு பார்ட்டி இருக்கு மதி, முடித்துவிட்டுத்தான் வருவேன். பார்ட்டி என்றால் குடிப்பீங்களா? ஆமா. வேண்டாம் அகத்தியன், ப்ளீஸ் குடிக்காதீங்க. இதற்கு உனக்கு எத்தனை முறை பதில் சொல்வது? ப்ளீஸ் ப்ளீஸ் அகத்தியன். வேண்டாம் அகத்தியன், உடம்புக்கு ஒத்துக்காது. மீண்டும் அவள் அழைத்த போது அவன் எடுக்கவில்லை. சு, ஏன் இத்தனை அடம் பிடிக்கிறார்? மற்றதில் எல்லாம் தெளிவாக இருக்கும் மனிதருக்கு இது மட்டும் புரியவில்லையா? மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டும் தவித்து கொண்டும் அமர்ந்திருந்தாள் மதி. திடீரென கதவு திறக்கவும் அவள் அதிர்ந்து நிமிர அங்கு அகத்தியன்தான் நின்றிருந்தான். தான் கனவுதான் காண்கிறோமா என அவள் குழம்பும் போதே, கதிர் தூங்கிவிட்டானா என்றான் அகத்தியன். அவன் குரலில் நடப்பது நினைவுதான் என்று உரைக்க, வெகுநேரம் யோசித்து கொண்டே அமர்ந்து விட்டோம் என்றும் அவளுக்கு இப்போதுதான் புரிந்தது. தூங்கிட்டான் என்றவள் அவனை ஆராய, வா என்று விட்டு நகர்ந்தான் அகத்தியன். அவளும் அவனை தொடர்ந்து வர அவளை பக்கத்து அறைக்கு அழைத்து வந்திருந்தான். என்னவென்று புரியாமல் மதி பார்த்து கொண்டிருக்கும் போதே தான் வைத்திருந்த பேக்கில் இருந்து ஒரு மது பாட்டிலை எடுத்து அங்கிருந்த மேசை மீது வைத்தான். நான் குடித்துவிட்டு வரவில்லை, இங்கேயே குடித்துக் கொள்கிறேன், சரிதானே என அவன் சாதாரணமாக கேட்க, அதுவரை திகைத்து விழித்து கொண்டிருந்தவள் அவன் கூற்றில் வேகமாக அவன் அருகில் வந்தாள். என்ன, சரிதானே, குடிக்கவே கூடாது என்றுதானே சொல்கிறேன் என்றவள் அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த மது பாட்டிலை எடுத்து விட்டாள். சு, எனக்கு தேவைப்படுகிறது மதி என சலிப்புடன் அகத்தியன் கூற, எதுக்கு? பழகிவிட்டேன் மதி. வான்மதி போன போது பழகியது. அப்போது தொழிலில் பெரிய நஷ்டம். மீட்க முடியாமல் போனால் தெருவில் நிற்க வேண்டிய நிலை. அதையே காரணம் காட்டி அவளும் போய்விட்டாள். கேவலம் பணத்திற்காக என்னை விரும்புவதாக சொல்லி ஏமாற்ற இருக்கிறாள் என்ற கோபம், அதே நேரம் எதையும் மூழ்கவிடக்கூடாது என்ற வெறி எல்லாம் சேர்ந்து என்னை எரித்து விடாமல் இருக்க நான் ஏற்படுத்தி கொண்ட பழக்கம். ஒரு நொடியில் எல்லாம் விட முடியாது மதி. நீங்க சொன்ன எல்லாமே சரியாக விடவில்லையா அகத்தியன் என மதி கேட்க, இல்லை என்றான் அவன் கண்களை பார்த்து. இன்னமும் வான்மதியை விரும்புகிறானோ என்றுதான் அவளுக்கு தோன்றியது. எல்லா வழிகளையும் காலம் மாற்றும் அகத்தியன், இது மருந்தில்லை என அவள் தெளிவாக கூற, எனக்கு அதுதான் மருந்தாக இருக்கிறது என்றான் அவன். இது விஷம் அகத்தியன், படித்தவர் தானே, உங்களுக்கு தெரியாதா? தெரியும் என அவன் சுலபமாகவே முடிக்க, இப்போது மதிதான் வார்த்தைகளற்று விழித்தாள். கொடுமதி என ஆரம்பித்த இடத்திலேயே அகத்தியன் வந்து நிற்க, தரமாட்டேன் என்றாள் அவளும் விடாமல். இத்தனை தூரம் சொல்லியும் அவள் அடம் பிடித்ததில் அவனுக்கு கோபம் வந்தது. வேகமாக எழுந்து அவள் அருகில் வந்தவன், அதை கொடுக்க முடியாது என்றால் அதற்கு பதிலாக நீ வருகிறாயா என அவள் முகத்தை பிடித்து கேட்க, அவளுக்கு உள்ளுக்குள் பெரிதாக அதிர்ந்து விட்டது. என்ன வார்த்தை பேசுகிறான்? கேவலம் அவன் குடிக்கும் மதுவுக்கு ஈடாக அவளை கேட்பானா? ஏன் இத்தனை மோசமாக பேசுகிறான் என அவள் யோசித்து கொண்டே நிற்க, அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த அகத்தியன் அவள் கையில் இருந்த மது பாட்டிலை பிடுங்கிக் கொண்டு அமர்ந்து விட்டான். அவன் பாட்டுக்கு அங்கிருந்த கிளாஸை எடுத்து மதுவை ஊற்றத் தொடங்க, இதை தடுக்க வேண்டும் என அவள் மனம் அடித்து கொண்டது. என்ன கேட்டான்? அவளுடன் வாழத்தானே கேட்டான். அவன்தானே அவள் கணவன். அவனுக்குத்தான் தற்காலிக வாழ்க்கை, அவளுக்கு நிரந்தர திருமண வாழ்க்கை. இதுதானே. கணவனுடன் வாழ்வது தவறா என்ன? அதற்காக காதல் இல்லாமல் பண்ட மாற்றம் போல் கேட்பானா? அவன் எப்படியோ கேட்டுவிட்டு போகட்டும். அவளுக்கு இருக்கும் காதல் போதாதா? அவளால் அவன் இந்த பழக்கத்தை விடுவான் என்றால் தன்னை கொடுப்பதில் தவறில்லையோ என்றுதான் அவளுக்கு தோன்றியது. ஏற்கனவே ஒரு கிளாஸ் குடித்துவிட்டு அடுத்த கிளாஸை அவன் ஊற்றி கொண்டிருக்கும் போது அவன் கையை பிடித்து தடுத்தாள் மதி. அகத்தியன் அவளை கேள்வியாக பார்க்க, குடிக்காதீங்க, விடுமதி, நீங்க சொன்னதற்கு சம்மதம் என்றாள் அவள் திக்கி திணறி. அந்த நொடி தன்னை போன்ற கொடிய நிலை உலகில் யாருக்குமே வரக்கூடாது என அவள் மனம் தானாக பிரார்த்தித்து கொண்டது. வாட்? ஒரு நொடி ஒன்றும் புரியாமல் கேட்டவனுக்கு சட்டென புரிந்துவிட அவள் பதில் சொல்லும் முன்பே அதிர்ந்து எழுந்து விட்டான் அகத்தியன். வாட் என அவன் மீண்டும் கேட்க, எனக்கு சம்மதம், குடிக்காதீங்க என்றாள் மதி மெதுவாக. அவள் பதிலில் அவன் இப்போது அதிர்ச்சியை விட்டுவிட்டு அவளை ஆழமாக பார்த்தான். அவள் முகத்தில் தயக்கம் இருந்ததே ஒழிய பொய் இருக்கவில்லை. அவளை நெருங்கி வந்து அவள் முகத்தை ஒற்றை விரலால் நிமிர்த்தியவன் அவள் கண்களை பார்த்தான். அதில் இருந்த கலக்கம் அவனை என்னவோ செய்தது. நீ போ மதி என அவன் கூற, நீங்க குடிக்கக்கூடாது என்றாள் அவள். சு, அதையே சொல்லாதே மதி, இப்படி வந்து நிற்காமல் முதலில் போய்விடு மதி. அவளை பார்க்க முடியாமல் திரும்பி நின்று அவன் கூற, நீங்களும் வாங்க
என்றாள் அவள் அப்போதும் விடாமல். அதற்கு மேல் அவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை போல. ஒரு முறை சொன்னால் உனக்கு புரியாதாடி என அவளை பிடித்து உலுக்கியவன் அவள் சுதாரிக்கும் முன் அவள் இதழ்களை அழுத்தமாக சிறை செய்து விட்டான். அவளுக்கு அதிர்ச்சி நீங்கும் முன்பே அவளை தூக்கி கட்டிலில் விட்டு அவள் மேல் அவன் படர்ந்து விட அவள் தவிப்பும் மிதமாக அடங்கியது. அகத்தியன் அவளை எந்த வகையிலும் வருத்தவில்லை. பெண் அவளை முழுதாக தன்னவளாக்கி கொண்ட அவன் செயலில் அவள் உணர்ந்தது எல்லாம் அவன் வார்த்தைகளால் கூறாத காதல்தான். மதுவுக்கு பதில் நீ வேண்டும் என்றவன் செயல் போலவே அவன் செயல் இருக்கவில்லை. முழுதாக மனதார அவன் அவளுடன் வாழ்ந்தது போல்தான் அவளுக்கு தோன்றியது. தொடர்ந்து கொண்டே இருந்த அவன் தேடல் கூட அவளை முழுதாக தன்னுள் வைத்து கொள்ள வேண்டும் என்ற அவன் பேராசை போல்தான் இருந்தது. கடைசியாக அவள் நெற்றியில் மென்மையாக இதழ் ஒற்றி விலகியவன் அவளை அணைத்து கொண்டே தூங்கி போனான். அவன் காதல் என்று எதுவும் சொல்லவில்லைதான். ஆனால் இனி கொஞ்சம் அவன் மனம் மாறுமோ என்று ஏனோ மதிக்கு அந்த நொடி தோன்றியது. அடுத்து வந்த நாட்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் தான் கழிந்தது. அன்று தொடங்கிய அகத்தியன் மதி வாழ்க்கை அதற்கு பின் எந்த தயக்கமும் இல்லாமல் தொடர்ந்தது. அகத்தியன் எதுவும் பேச மாட்டான் தான். அதே நேரம் அவள் சங்கடப்படுவது போல் வைத்து கொள்ளவே மாட்டான். அவன் செயலில் எப்போதுமே ஒருவித காதல் வெளிப்படும். அதை வார்த்தையில் சொல்லத்தான் அவனை ஏதோ தடுக்கிறது என மதிக்கு புரிந்தது. சில நாட்களாகவே இரவில் கதிர் தூங்கிய பின் மனைவியுடன் பால்கனியில் நிற்பதை வழக்கமாக வைத்திருந்தான் அகத்தியன். அன்றும் அப்படித்தான். கதிர் தூங்கிய பின் மதி அகத்தியனை தேட அவன் பால்கனியில் தான் நின்றிருந்தான். மதியும் அங்கு வர அவளை நோக்கி கை நீட்டினான் அகத்தியன். அவள் வந்ததும் அவளை தன் கை வளைவிற்குள் இறுக்கமாக அணைத்து கொண்டு அவன் அமைதியாக நிற்க அவன் மோன நிலையை கலைக்க விரும்பாமல் அவளும் அவனுடன் ஒன்றை அமைதியாக நின்றிருந்தாள். நீ கல்லூரி கூட முடிக்கவில்லை இல்லையா மதி? திடீரென அகத்தியன் கேட்க, ஆமா அகத்தியன், 2ஆம் ஆண்டு படிக்கும் போதே அப்பா இறந்துட்டார். அதற்கு பின் நடிக்க வாய்ப்பு கிடைத்து வந்தேன். ஃபீஸ் கட்ட பணம் இல்லாததால் நின்னுட்டேன் என்றாள் மதி. மீண்டும் படிக்கிறாயா? இல்லை நடிக்க வேண்டும் என்று ஏதாவது ஆசை இருக்கா? நடிப்பு வேண்டாமே, படிக்கிறாயா? கேள்வியும் அவனை கேட்டு ஒருவித குழப்பத்துடன் பாதி பதிலையும் அவனை கூறிக்கொண்டான். அவளும் ஒன்றும் மறுத்து பேசவில்லை. படிக்க வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான் அகத்தியன். ஆனால் இப்போது கதிரை பார்த்து கொள்வதுதான் முக்கியம். நான் படிப்பில் கவனம் செலுத்தினால் அவனை கவனிக்க முடியாது. அவன் வளர்ந்ததும் நான் வேலைக்கு போகும்போது முடிந்தால் படித்து கொள்கிறேன். என் மனதிற்கும் அப்போது ஒரு மாறுதல் கண்டிப்பாக தேவைப்படும். தன் நினைவிலேயே உழன்று அவள் கூற அவளை சட்டென தன்னை விட்டு விலக்கினான் அகத்தியன். அவள் முகத்தை பார்த்தவன் கண்களில் ஏதோ செய்தி இருந்தது. ஆனால் அவளுக்கு சரியாக புரியவில்லை. அவளையே சில நொடிகள் கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தவன் அதற்கு மேல் பேசும் எண்ணம் இல்லாமல் அவளை தூக்கி கொண்டு உள்ளே வந்துவிட கணவன் மனம் புரிந்து எப்போதும் போல் அவனுடன் ஒன்றி போனாள் மதி. மறுநாள் காலை அகத்தியன் இல்லாத போது வில்லியம்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தான். கனகராஜ் உடல்நிலையை விசாரித்து அவரிடம் அவன் பேசி கொண்டிருக்க அவனுக்கு ஒரு காஃபியை கொடுத்துவிட்டு கதிருடன் ஹாலில் அமர்ந்து விளையாண்டு கொண்டிருந்தாள் மதி. மிருகங்கள் படங்கள் இருந்த ஒரு சார்ட் வைத்திருந்தவள் அவனுக்கு ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாள். அவனும் தன் மழலையில் அவள் சொல்வதை மீண்டும் சொல்ல முயற்சித்து கொண்டிருந்தான். ஹாய் என திடீரென தனக்கு பக்கத்தில் கேட்ட வில்லியம்ஸ் குரலில் மதி நிமிர்ந்து பார்க்க அவன் அவளுக்கு சற்று இடைவெளி விட்டு அமர்ந்தான். கிளாஸ் போகுதா? சிறு புன்னகையுடன் அவன் கேட்க, சும்மா சொல்லி கொடுத்துட்ருக்க என்றாள் மதி. நல்லா சொல்லித்தர்றீங்க. விட்டால் ஸ்கூல் போகும்போதே இவன் எல்லாம் தெரிந்து கொண்டுதான் போவான் போல. 1.5 வயது குழந்தைக்கு என்ன புரியும்? சும்மா பொழுது போவதற்கு சொல்லி தருவதுதான். வில்லியம்ஸ் முகத்தையே பார்க்காமல் தான் மதி பேசினாள். ஏனோ அவன் பார்வையே அவளுக்கு ஒருவித சங்கடத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. நான் பக்கத்து மாலுக்குத்தான் சின்ன மீட்டிங்குக்கு போறேன். கதிரை கூட்டிட்டு போகவா? விளையாடுவான் இல்லையா என வில்லியம்ஸ் கேட்க, அவர் இல்லையே, தனியா சமாளிச்சிடுவீங்களா என்றாள் மதி சிறு குழப்பத்துடன். அதெல்லாம் கதிர் என்னுடன் குட் பாயாக இருப்பான். அங்கிளுடன் வரையாடா என அவன் கை நீட்ட கதிரும் உடனடியாக அவனிடம் தாவினான். 1 மணி நேரத்துக்குள்ள வந்துடுங்க, கதிருக்கு பசி வந்துடும் என மதி கூற, ஷோர் ஷோர் என கூறிக்கொண்டே எழுந்தான் வில்லியம்ஸ். அவனுடன் கதிரை அனுப்பிவிட்டவளுக்கு அவன் மீண்டும் வரும் வரை கொஞ்சம் படபடப்பாகத்தான் இருந்தது. ஆனால் சொன்னது போலவே 1 மணி நேரத்திற்குள் சில பொம்மைகளுடன் கதிர் மகிழ்ச்சியாகவே வில்லியம்ஸுடன் வரவும் தான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. கதிரை மதி கையில் கொடுத்த வில்லியம்ஸ்,
நல்லா விளையாண்டான். தூக்கம் வருகிறது போல காரிலேயே கண்ணை மூடிக்கொண்டிருந்தான் என்று கூற, நான் பார்த்துக்கிறேன், நீங்க என மதி நிறுத்த, கிளம்புறம்மா, வேலை இருக்கு என்றவன் கதிரை ஒரு முறை கொஞ்சிவிட்டு கிளம்பி விட்டான். அவன் எதுவுமே தவறாக பேசவில்லைதான். இயல்பாக பெண்களுக்கே உரிய எச்சரிக்கை உணர்வில் ஏனோ மதிக்கு அவன் பார்வை உறுத்தத்தான் செய்தது. ஏதோ தவறாக தெரிகிறதே என அவள் மனம் அடித்து கொண்டே இருந்தது. மேலும் 2 முறை வில்லியம்ஸ் வந்த போதும் அதே போல் தோன்றியதால் அதை பற்றி கணவனிடம் பேசினாள் மதி. மாலை வந்திருந்தவன் அவர்கள் அறையில் கதிருடன் விளையாண்டு கொண்டிருக்கும் போது அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் மதி. அனிச்சை செயலாக அவள் தோளில் கை போட்டு அகத்தியன் அவளை பக்கத்தில் இழுக்க மறுக்காமல் அவனை நெருங்கி அமர்ந்தவள், உங்களுடன் கொஞ்சம் பேசணும் அகத்தியன். சொல்லு மதி. நீங்கள் இல்லாத போது வில்லியம்ஸ் வீட்டுக்கு வருவதை தவிர்க்கலாமே அகத்தியன். உங்களுடன் வந்தால் போதாதா? அது கூட அதிகம் வேண்டாம், வெளியிலேயே பேசிக்கொள்ள முடியாதா? யோசனையுடன் அவள் கேட்க, வாட், என்ன உளறுகிறாய் மதி என்று கேட்டுக்கொண்டே அவள் புறம் திரும்பினான் அகத்தியன். உளரவில்லை அகத்தியன், தெளிவாகத்தான் சொல்கிறேன். அவர் பார்வையில் ஏதோ சரியில்லை அகத்தியன். அவர் வீட்டுக்குள் வேண்டாமே என அவள் தெளிவாகவே கூற, வாட் நான்சென்ஸ் என கத்திக்கொண்டே எழுந்து விட்டான் அகத்தியன். அவன் கத்தியதில் பயந்து மதியும் எழுந்து நின்றாள். உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுவாயா மதி? அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனை போய் தவறாக சொல்கிறாய்? அவன் என்னுடன் வரத்தான் செய்வான். இந்த வீட்டில் உன்னை விட அவனுக்கு உரிமை அதிகம். அவனை வரக்கூடாது என்று சொல்ல நீ யார்? கோபத்தில் அகத்தியன் யோசிக்காமல் வார்த்தைகளை கொட்டினான். வில்லியம்ஸை மனைவி குறை சொன்னதை அவனால் சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவையில்லாமல் பேசுகிறாள் என்று மட்டும்தான் அவனுக்கு தோன்றியது. மதிக்குத்தான் பல நாட்களுக்கு பின் மீண்டும் அவன் முன்பு போல் பேசியது கஷ்டமாக இருந்தது. தெரிந்த விஷயம்தான் என்றாலும் அவன் வாயால் கேட்கும்போது வலித்துத்தானே தொலைக்கிறது. உங்கள் மனைவி இல்லை என்றாலும் இதை சொல்ல ஒரு பெண் என்னும் தகுதி போதாதா? நிமிர்வாகவே அவள் கேட்க, தற்காலிக உறவுக்காக நிரந்தர நட்பை எல்லாம் இழக்க முடியாது. உன் இடத்தோடு இருந்து கொள். ஏதாவது தேவை இருந்தால் தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருக்காதே என அவன் கோபமாகவே முடிக்க, அவன் புரிந்து கொள்ளப் போவதில்லை என்று அவளுக்கு தெரிந்துவிட்டது. இதற்கு மேல் அவனிடம் பேசுவது சுவற்றில் முட்டுவது போல்தான் என்று தோன்றிவிட அவளும் அமைதியாகிவிட்டாள். உளரவில்லை அகத்தியன், தெளிவாகத்தான் சொல்கிறேன். அவர் பார்வையில் ஏதோ சரியில்லை அகத்தியன். அவர் வீட்டுக்குள் வேண்டாமே என அவள் தெளிவாகவே கூற, வாட் நான்சென்ஸ் என கத்திக்கொண்டே எழுந்து விட்டான் அகத்தியன். அவன் கத்தியதில் பயந்து மதியும் எழுந்து நின்றாள். உன் இஷ்டத்திற்கு ஏதாவது பேசுவாயா மதி? அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனை போய் தவறாக சொல்கிறாய்? அவன் என்னுடன் வரத்தான் செய்வான். இந்த வீட்டில் உன்னை விட அவனுக்குத்தான் உரிமை அதிகம். அவனை வரக்கூடாது என்று சொல்ல நீ யார்? கோபத்தில் அகத்தியன் யோசிக்காமல் வார்த்தைகளை கொட்டினான். வில்லியம்ஸை மனைவி குறை சொன்னதை அவனால் சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவையில்லாமல் பேசுகிறாள் என்று மட்டும்தான் அவனுக்கு தோன்றியது. மதிக்குத்தான் பல நாட்களுக்கு பின் மீண்டும் அவன் முன்பு போல் பேசியது கஷ்டமாக இருந்தது. தெரிந்த விஷயம்தான் என்றாலும் அவன் வாயால் கேட்கும்போது வலித்துத்தானே தொலைக்கிறது. உங்கள் மனைவி இல்லை என்றாலும் இதை சொல்ல ஒரு பெண் எனும் தகுதி போதாதா? நிமிர்வாகவே அவள் கேட்க, தற்காலிக உறவுக்காக நிரந்தர நட்பை எல்லாம் இழக்க முடியாது. உன் இடத்தோடு இருந்து கொள். ஏதாவது தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருக்காதே என அவன் கோபமாகவே முடிக்க, அவன் புரிந்து கொள்ளப் போவதில்லை என்று அவளுக்கு தெரிந்துவிட்டது. இதற்கு மேல் அவனிடம் பேசுவது சுவற்றில் முட்டுவது போல்தான் என்று தோன்றிவிட அவளும் அமைதியாக விட்டாள். அகத்தியன் அதற்கு மேல் அவள் சொன்னதை யோசிக்கவே இல்லை. அவள்தான் ஏதோ தவறாக புரிந்து கொண்டு உளறுகிறாள் என்ற முடிவை செய்துவிட்டான். அடுத்து வந்த நாட்களில் அகத்தியன் கொஞ்சம் மதிமேல் கோபமாகத்தான் இருந்தான். அவளும் அவனை சமாதானம் செய்யவெல்லாம் முயற்சிக்கவில்லை. அவளை பொறுத்தவரை அவள் செய்தது சரி என்னும் போது மாற்றி பேச மனம் வராமல் அமைதியாகவே இருந்து விட்டான். அகத்தியன்தான் திடீரென ஒரு நாள் மதியம் அவளுக்காக புது உடை எடுத்து கொண்டு வந்தான். இன்று மாலை பார்ட்டி இருக்கு மதி, நாம் இருவரும் போகிறோம், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ என அவன் கொடுக்க, ஏற்கனவே நிறைய இது போல் வாங்கி கொடுத்துட்டீங்களே அகத்தியன், அதில் ஏதாவது போட்டிருப்பேனே, ஏன் ஒவ்வொரு முறையும் புதிதாக எடுக்கிறீங்க? இருக்கும் பணத்தை என்ன செய்வதென்று தெரியவில்லை, அதான் இதில் கொட்டுகிறேன், கொடுத்தால் போடு மதி, சும்மா கேள்வி கேட்டுக்கொண்டு சலிப்புடன் கூறியவனை பார்த்து அவளுக்கு லேசாக சிரிப்பு வந்தது. எங்கே சிரித்தால் கோபப்படுவானோ என அமைதியாக வாங்கி கொண்டாள். கதிர் வேண்டாமா என மதி கேட்க, இல்லை மதி, இது தயாரிப்பாளர் நண்பர் ஒருவர்
சினிமா பிரபலங்களுக்கு மட்டுமே கொடுக்கும் பார்ட்டி. அங்கே அவன் வேண்டாம், நான் மட்டும் போவோம் என்று விட்டு அவன் வெளியே சென்று விட்டான். மதி மாலை அவன் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு தயாராக இருந்தாள். அது ஒரு பார்ட்டி வேர் கவுன், மெரூன் நிறத்தில் தங்க நிற வேலைப்பாட்டுடன். அவள் நிறத்துக்கு அத்தனை அழகாக இருந்தது. அலுவலகத்தில் இருந்து வந்ததுமே மனைவியை பார்த்த அகத்தியன் சில நாட்களுக்கு பின் அன்றுதான் கணவனாக அவளை நெருங்கினான். வா, ரொம்ப அழகா இருக்கு மதி என்று கூறிக்கொண்டே அவன் அவளை அழுத்தமாக அணைத்து அவள் இதழ்களை வன்மையாக சிறை செய்ய என்றமில்லாமல் என்று சற்றே அதிரடியாக தன்னை நாடிய கணவனை புரியாமல் பார்த்து கொண்டே அவனுடன் ஒன்றினாள் மதி. வெகு நேரம் சென்றே அவளை விட்டு விலகியவன் வந்து விடுகிறேன் மதி என்று விட்டு தானும் கிளம்ப சென்று விட்டான். அவனும் கிளம்பி வந்ததும் கதிரை தூக்கி கொண்ட மதி கீழே வந்து அவனை சரண்யாவிடம் கொடுத்தாள். ஏதாவது அழுதான் என்றால் உடனடியாக கூப்பிடு சரண்யாமா என மதி சிறு தயக்கத்துடன் கூற, ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி, நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க, இவனை நான் பார்த்துக்கிறேன். மதியும் அகத்தியனும் கிளம்பிய சிறிது நேரத்திலேயே வில்லியம்ஸ் அவர்கள் வீட்டுக்கு வந்தான். அவன் உள்ளே வந்த போதே அம்மா அம்மா என்ற கதிரின் அடமான குரல்தான் அவனை வரவேற்றது. அம்மா வந்துடுவாங்கடா, அழக்கூடாது, நாம விளையாடலாம் வாடா என சரண்யா அவனை சமாதானம் செய்து கொண்டிருக்க, என்ன ஆச்சு சரண் என்று கேட்டுக்கொண்டே வந்தான் வில்லியம்ஸ். அண்ணாவும் அண்ணியும் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க வில்லியம், 10 நிமிஷம் ஒழுங்கா இருந்தா இப்போதே அடம் பிடிக்க ஆரம்பித்து விட்டான் என புலம்பினாள் சரண்யா. கதிரை தன் கைகளில் வாங்கி விளையாட்டு காண்பித்த வில்லியம்ஸ், ஸோ அகத்தியன் இல்லையா? அவன் போனும் கிடைக்கவில்லை, அதுதான் நேரிலேயே பார்த்துக்கலாம் என்று வந்தேன். தட்ஸ் ஓகே என தோளை குலுக்கிய வில்லியம்ஸ் கதிரை சமாதானம் செய்தான். அண்ணா உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை சரண், நான் 2 வாரமா வெளியூர் போயிருந்தேன், இன்றுதான் வந்தேன். வந்ததும் இந்த பக்கம் வேலை, சரி அப்படியே அகத்தியனை பார்க்கலாம் என்று வந்தேன். கடைசியில் குட்டி அகத்தியனை தான் பார்க்க முடிந்தது. அவன் கூற்றில் சிரித்து விட்டவள், இருங்க உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன் என உள்ளே சென்று விட்டாள். சரண்யா கொடுத்த ஜூஸை குடித்தவன் மேலும் சிறிது நேரம் கதிருடன் விளையாண்டு விட்டே கிளம்பி சென்றான். அகத்தியன மதியும் தங்களுக்குள் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்த போகும் இடம் என்று தெரியாமல் அந்த பார்ட்டிக்கு நல்ல மனநிலையுடனேயே சென்றனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.